ஒரு கேஸ்ட் அயன் இருக்குது. கேஸ்ட் அயன் சிம்பிளி சப்போர்ட் பீம் வித் லோ ஸ்ட்ரென்த் இன் டென்ஷன், ஹை ஸ்ட்ரென்த் இன் கம்ப்ரஷன். கேஸ்ட் அயனோட பண்பு நமக்கு தெரியும். டியூ டு த டிரான்ஸ்வர்ஸ்லி அப்ளைட் லோட் வித் பீம் பெண்ட் கான்கேவ் அப்வர்ட் சொல்லியிருக்காங்க. எந்த செக்ஷன் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். ஸ்கொயராக இருந்தால் கான்கேவ் அப்வர்ட் சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்கொயராக இருந்தால் யூனிஃபார்மாக இருக்கும், ரெக்டாங்குலராக இருந்தால் அதுவும் யூனிஃபார்மாக, சர்க்குலராக இருந்தால் மேலே கம்மியாக இருக்கும், அப்படியே போயிடும் கீழே கம்மியாக இருக்கும். ட்ரெபசாய்டல் தான் வந்து கரெக்டு. ஏன்னா கான்கேவ் அப்வர்ட் ஆகும்போது மேலே வந்து கம்ப்ரெஷனுக்கும் கீழே டென்ஷனுக்கும் உட்படுத்தப்படும், மேலே கம்ப்ரெஷனுக்கும் கீழே டென்ஷனுக்கு உட்படுத்தப்படும். ஆனால் வந்து ஆல்ரெடி கேஸ்ட் அயன் ஸ்ட்ராங் இன் கம்ப்ரெஷன்னால வந்து மேலே கம்மியாக இருந்தாலே போதும், அதனால் நமக்கு அந்த பாதிப்பு ஏற்படாது. ட்ரெபசாய்டல் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆக்ஸ் ஆஃப் த பீம் வந்து என்ன ஆகும்? டூ நாட் அண்டர்கோ எனி ஸ்ட்ரெயினா, சப்ஜெக்ட் டு டென்ஷனா, சப்ஜெக்ட் டு கம்ப்ரெஷனா, சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். நியூட்ரல் ஆக்சிஸ்னா டூ நாட் அண்டர்கோ எனி ஸ்ட்ரெயின்றது அர்த்தம். இது ஒரு சூப்பரான கொஸ்டின். இந்த கேள்வி வந்து ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின். 3 பீம் இருக்குது, 3மே வந்து 100 mm into 1200 mm செக்ஷனில் இருக்குது. மேட் ஆஃப் ஆர்சிசியில் பண்ணியிருக்காங்க, அலுமினியத்தில் பண்ணியிருக்காங்க, டிம்பரில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் தனித்தனி மெட்டீரியல் மட்டும் மாற்றிருக்காங்க. 3 பீமுக்கும் லோடட் ஐடென்டிக்கலி, லோடு வந்து ஒரே மாதிரி தான் கொடுக்குறாங்க. வித் சிமிலர் சப்போர்ட், ஒரே சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. அண்ட் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அக்கர். எதில் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது, ஸ்ட்ரெஸ் இஸ் த ஜாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், மெட்டீரியல் சார்ந்து இருக்காது. ஸோ டிம்பர், அலுமினியம், ஆர்சிசி எல்லாத்துலேயுமே வந்து சேமாக தான் இருக்கும். The 3 beams will have the same maximum bending stress because maximum bending stress does not depend on the material. Bending stress வந்து ஒரு geometrical property அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே மேக்ஸ் அப்ளை பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம் போட்டால் நமக்கு நம்ம ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவல் போயிடுவோம். இப்போ என்னென்னா பீம் சொல்கிறாங்க, பீம் வந்து ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் வந்து சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் வெட்டி எடுக்கணுன்றாங்க. சூப்பரான கொஸ்டின் இது, மைண்டுக்கு தீனி தான். ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வெட்டி எடுக்கும்போது பி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டி ஸ்கொயர், கேபிட்டல் டி ஸ்கொயர் சொல்கிறோம். அப்போ ஸ்மால் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு கேபிட்டல் டி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ட்டாங்க. இப்போ ரெக்டாங்கிள் பீம் வந்து இது பிடின்றான். இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் பீமுக்கு வந்து பெண்டிங், ஸ்ட்ராங்கஸ்ட் பீமுக்கு வந்து பெண்டிங் வந்து இசட் ஷுட் பி மினிமமாக இருக்கும். இசட் ஷுட் பி மினிமமாக இருந்தால் அது ஸ்ட்ராங்கஸ்ட் பீமா அப்படின்றது சொல்கிறானுங்க. பெண்டிங்கில் வந்து இசட் ஷுட் பி மினிமம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சிக்மா ஈக்குவல் டு எம் பை இசட், இசட் மினிமமாக இருந்தால் இவன் அதிகமாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிஇசட் பை டிபி போடுறாங்க. இசட் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் பை 6. இந்த டிக்கு பதிலாக டி ஸ்கொயருக்கு பதிலாக இதை டி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போடலாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே டிஇசட் பை டிபி கண்டுபிடிக்கிறாங்க. கேபிட்டல் டி ஸ்கொயர் மைனஸ் 3b ஸ்கொயர் பை 6 ஈக்குவல் 0. அப்போ பி ஈக்குவல் டு டி பை ரூட் 3 கிடைக்குது. பி ஈக்குவல் டு டி பை ரூட் 3 கிடைச்ச பிறகு பி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டி ஸ்கொயரில் வந்து அந்த டிக்கு வந்து பிக்கு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. சப்ஸ்டிட் பண்ணால் டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது ரூட் 2 டி பை 3, டி பை ரூட் 3. டி பை ரூட் 3னா வந்து நமக்கு பின்னு தெரியும். அப்போ ஸ்மால் டி ஈக்குவல் டு பி ரூட் 2ன்னு சொல்கிறாங்க. அப்போ டெப்த் பை வித் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 அப்படின்றாங்க. இது சூப்பரான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம பார்த்தா தான் வந்து நமக்கு அடுத்த லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இது சாதாரண கொஸ்டின் தான். when a beam is subject to bending moment along bending stress at any point from the neutral axis. பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கும் என்ன இதுனா டைரக்ட்லி வேரி ஆகுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வேரிஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூட்ரல் ஆக்சிஸ். பி இஸ் த ரைட் ஆப்ஷன். எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லீனியராக இருக்குது. பார்க்கலாம், தூரம் மாற மாற சின்ன தூரம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு, பெரிய தூரம் பெரிய ஸ்ட்ரெஸ், அதை விட பெரிய தூரம் பெரிய ஸ்ட்ரெஸ். தூரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் மாறும். சிக்மா பி மேக்ஸ் ஈக்குவல் டு எம் பை இசட் என்ஏ சொல்கிறாங்க. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஒய் பை ஐஎன்ஏன்னு சொல்கிறாங்க. இப்போ சிக்மா பி சஃபிக்ஸ் பி ப்ரொபோர்ஷனல் டு ஒய் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அட் எனி பாயிண்ட் ஃப்ரம் த நியூட்ரல் ஆக்சிஸ் எப்படி இருக்கும்னா வேரிஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூட்ரல் ஆக்சிஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸில் சில கொஷின்ஸை பார்த்துருக்கோம். ஸ்கொயர் பீம் இருக்குது, அப்புறம் சர்க்குலர் பீமும் இருக்குது. 2 பீம் இருக்குது, ஸ்கொயர் சர்க்குலர் இருக்குது. இது ரெண்டும் வந்து சேம் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க அப்படின்றாங்க. ரெண்டுமே வந்து சேம் மெட்டீரியலில் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சேம் லென்த்துன்ட்டாங்க. அப்புறம் சேம் அலோவபிள் ஸ்ட்ரெஸ் சொல்கிறாங்க, சேம் பெண்டிங் மூமெண்ட் சொல்லிட்டாங்க. ரேஷியோ ஆஃப் வெயிட் ஆஃப் ஸ்கொயர் கிராஸ் செக்ஷனுக்கு வந்து டு த டாப் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் எப்படின்னுறாங்க. ஸோ பார்த்தீங்கனாலே இப்போ தெரியும், 3மே ஆட் மேன் அவுட்டு. இவனை வந்து டக்குன்னு போட்டு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 1/2 இருக்க வாய்ப்பு இல்லை, 1 இருக்க வாய்ப்பு இல்லை, 1/3 இருக்க வாய்ப்பு இல்லை, 1/1.12 தான் ஆன்சர்னு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சோம். இவ்வளோ அப்பட்டமாக இருக்கக்கூடாது. 2-3 டெசிமல் கொடுத்துனா வச்சுக்கேன், அப்போ ஈஸியாக மாட்டிப்போம். இது ஒரே இது சொல்லலாம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா ஈக்குவல் டு எம் பை இசட்னா எம்மும் சேமு அப்படின்னா வந்து சிக்மாவும் சேம்னா இசட்டும் சேமுன்ட்டாங்க. இசட் ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் ஆஃப் சர்க்குலர்ன்ட்டாங்க. ஸோ இசட் ஆஃப் ஸ்கொயர் வந்து b3/6, அது a3/6ன்னு கூட போட்டுக்கலாம். அவன் ஏன் b யூஸ் பண்ணான்னு தெரில. b3/6 π/32 d3. அப்போ b ஈக்குவல் டு இங்கே என்ன தெரிஞ்சிக்கலாம்னா b/d ஈக்குவல் டு 3π/16 கியூப் ரூட் அப்படின்றது.
ஸோ 3π/16 கியூப் ரூட்னா இங்கே b²/d² பார்த்தீங்கன்னா 4/5 மட்டும் தனியாக வச்சுட்டு 3π/16 2/√3 ஏன்னா ஸ்கொயர் இருக்கு இல்லையா b/d ஹோல் ஸ்கொயர் இருக்குது அதுக்காக 2/3 வந்துச்சு. அதை போட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா வெயிட் ஆஃப் ஸ்கொயர் பை வெயிட் ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் 1/1.2. வெயிட் வந்து இப்போ ப்ரொபோஷனல் டு த வால்யூம். வெயிட்னா என்ன அர்த்தம்? வெயிட்னா mgன்னு அர்த்தம். mgயில் வந்து g வந்து கான்ஸ்டன்ட்டு, mனா வந்து ரோ இன்ட்டு வால்யூம். இப்போ ரோவும் ஜியும் இட் இஸ் காமான்னு சொல்லுவாங்க. காமா இன்ட்டு வால்யூம். இது காமான ஸ்பெசிஃபிக் வெயிட். ஸோ காமா கான்ஸ்டன்ட்னால வெயிட் ப்ரொபோஷனல் டு வால்யூம். வெயிட் ப்ரொபோஷனல் டு வால்யூம்னா ஏரியா இன்ட்டு லென்த் போட்டிங்கன்னா வால்யூம் வந்துடும். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இன்ட்டு ஏரியா ஆஃப் லென்த் ஈக்குவல்னால லென்த் அடிபட்டு போயிடுது. ஏரியா ஆஃப் சர்க்கிள் இன்ட்டு ஸோ போட்டிங்கன்னா 1/1.2 யார் பலசாலி அப்படின்னா சர்க்கிள் தான் வந்து வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எத்தனை சதவீதம் ஜாஸ்தியாக இருக்கும்னா 12% ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எல்லாம் சின்ன சின்ன ஒரு புரிதல், ரெண்டுமே இப்படி இருந்தால் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்றது மென்டலி நமக்கு யோசிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ when a shaft with diameter d இருக்குது subject to pure bending moment mb சொல்கிறாங்க. the bending stress sigma b induced in the shaft is given by என்னன்னு சொல்கிறாங்க 32 m/πd cube அப்படின்றது தான் இது. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா சிக்மா பை இசட் இல்லை m/z ஈக்குவல் சிக்மா. இசட் வந்து இசட் ஈக்குவல் டு i/y அப்படின்னா i வந்து πd பவர் 4/64, இது y வந்து d/2 போட்டால் πd³/32 வரும். ஸோ πd³/32 போட்டால் 30 m/πd³ அப்படின்றது சொல்லிடுவாங்க. இது நல்ல சூப்பரான சம், திரும்ப கேட்குற கேள்வி. இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இந்த பீம் இஸ் டேஷ் செக்ஷன் மாடுலஸ். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் செக்ஷன் மாடுலஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு செக்ஷன் மாடுலஸ். 2 டைம்ஸ்லாம் கிடையாது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1 டைம் தான். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஃபார்முலா பார்த்தோன்னா சிக்மாக்கும் இசட்டுக்கும் என்ன தொடர்புனா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா செக்ஷன் மாடுலஸ் ஆஃப் பீம் வந்து எதை சார்ந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து ஜாமெட்ரி ஆஃப் கிராஸ் செக்ஷனா, வெயிட் ஆஃப் த பீமா, ஒன்லி அந்த லென்த் ஆஃப் த பீமா, டென்சிட்டி ஆஃப் பீமா. இது ஒரு செக்ஷன் மாடுலஸ் வந்து ஒரு ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு தெரிஞ்சிங்க. ஜாமெட்ரி ஆஃப் கிராஸ் செக்ஷன் சார்ந்திருக்கும். ஃபார்முலா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சிக்மா பி ஈக்குவல் டு m/z. இசட் பார்த்தீங்கன்னா i/y. ஐயும் ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி, ஒய்யும் ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒய்னா வந்து இங்கே டிஸ்டன்ஸ் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் தான் ஒய். ஐ வந்து நமக்கு என்ன இது இருக்கோ, இப்போ ரெக்டாங்கிள்னா bd³/12, ஒய் வந்து d/2. அப்போ போட்டிங்கன்னா bd²/6 வரும். நியூட்ரல் ஆக்சிஸ் செக்ஷன் மாடுலஸ் அபவுட் நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து bd²/6 ஃபார் ரெக்டாங்குலர் பீம் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து ஜாமெட்ரி ஆஃப் த கிராஸ் செக்ஷனை சார்ந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். இப்போ வேரியேஷன் ஆஃப் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அட் எனி செக்ஷன் ஆஃப் பீம் இஸ் ரிலேட்டட் டு பெண்டிங் மூமெண்ட் ரிலேட் பண்ணும்போது எந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னா செயின்ட் வீனன்ட் ஃபார்முலாவா, ஃப்ளெக்சுரல் ஃபார்முலாவா, டார்ஷனல் ஃபார்முலாவா, பெண்டிங் ஃபார்முலாவான்னு கேட்குறாங்க. ஃப்ளெக்சுரல் ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்சிங்க. ஃப்ளெக்சுரல் ஃபார்முலா வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா m/i ஈக்குவல் டு சிக்மா/y ஈக்குவல் டு e/r. இதான் வந்து ஃப்ளெக்சுரல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க.